வாசித்தேன், அப்போஸ்தலர் நடவடிக்கை படித்தேன், கொலோசியர் புத்தகம் படித்தேன். இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்தினார். சிம்சோன் என்ற ஒரு மனிதன் இருந்தான். அவன் வாழ்க்கையில தேவன் அவனை எப்படி ஒரு வெற்றியுள்ள பாதைக்கு நேரம் அவனை நடத்தினாரு. அவனை வீழ்ச்சி எதனால வந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு வெற்றியை அவன் அந்த இஸ்ரேல் மக்களுக்காக அவன் எப்படி கண்டுபிடிச்சான் அப்படிங்கிறத வந்து அந்த சிம்சோனை குறித்து, சிம்சோன் அந்த வார்த்தை வந்து என் காத்துல வெளியே வச்ச மாதிரி இருந்துச்சு. சிம்சோன்னா என்ன அப்படின்னு சொல்லி நேற்று நான் அங்கே வேலை செஞ்சுட்டு எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்போது அப்படியே படிக்கும் பொழுது தான் நியாயாதிபதி புத்தகம் 13ஆம் அதிகாரம் முதல் 16ஆம் அதிகாரம் வரைக்கும் இந்த சம்பவம் இருக்கு. இந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்கிறேன். எழுதி வச்சேன். ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில தேவன் எப்படியெல்லாம் அவனுக்குள்ள இருந்து வெளிப்பட்டார் என்பதை நம்ம பார்க்கக்கூடிய. அதாவது சிம்சோன், அதாவது எப்படி அவன் பிறந்தான், அவனுடைய பிறப்பிலிருந்து நம்ம பார்த்தோம்னாக்க 13ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம பார்த்தோம்னா அவனுடைய பிறப்பு எப்படி அப்படின்னு சொல்லி, அதாவது மனோவா என்று ஒரு மனிதன் இருந்தார். அவருடைய கருத்துக்கு பயந்து ஒரு மனிதனாக இருந்தாங்க. அவங்களும் அவருடைய மனைவியும் நீண்ட நாட்கள் அவங்களுக்கு குழந்தையே இல்லாமல் இருக்கும்போது, குழந்தையே இல்லைனாக்க உலகம் என்ன சொல்லும், ஊர் என்ன சொல்லும், அவங்கள பார்த்து மலரி என்று சொல்லி ஒரு பட்டத்தை அவங்க சொல்றாங்க. இப்பேற்பட்ட ஒரு பட்டத்தை அவங்களுக்கு சூட்டும் பொழுது அவங்க ரொம்ப தேவ சமூகத்தில் போய் அழுது தேவ சமூகத்தில் கதறாங்க. அவரை எனக்கு ஏன் இந்த சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுது பொழுது தான் தேவ தூதர் அது கதையாக அவங்க சொல்லும் போது ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். திருப்பி நீங்கள் வீட்டில் வாட்சிங்கன்னு சொல்லி ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அப்போ தேவ தூதர் ஒரு நாள் இவங்க அழுது ஜோம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது தேவ சமூகத்தில் போய் அவங்க அழுது ஜோம் பண்ணும் பொழுது ஆண்டவர் தேவ தூதர் போய் பூமியில் வந்து அவர் சொல்கிறாங்க, ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வாக்கு போடும் பொழுது இவங்களுக்கு பெரிய ஆச்சரியம். இத்தனை ஆண்டு எங்களுக்கு குழந்தையே இல்லையே, எப்படி குழந்தை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன ஆச்சரியப்பட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை ஆண் பிள்ளையா பிறப்பான். அந்த ஆண் பிள்ளை தான் இஸ்ரேல் கோத்திரத்தை நம்ம விடுதலை ஆக்குறதுக்கு அவனால மாத்திரம்தான் முடியும் சொல்லி அவங்களுக்கு வாக்கு பண்றாங்க. வாக்கு பண்ணணும். இவங்களுக்கு ஒரு பக்கம் சந்தேகம், இன்னொரு பக்கம் என்ன, அது இது உண்மைதானா, இது நடக்குமா, ஏன் பிள்ளையா வந்து என்ன பண்ண போறான், வந்து இஸ்ரேல் கோத்திரத்தை பாதுகாக்க போறான் அப்படி சொல்லி அவங்க என்ன பண்றாங்க. அவங்க ஒரு பக்கம் சந்தேகத்தோடு கூட என்ன பண்றாங்க, உடனே ஓடி போய் கனவை போய் சொல்றாங்க. சொல்லும் பொழுது அவர் கேட்கிறாரு, உண்மையாலுமே அப்படி சொன்னாரா, கடவுள் பேசினாரான்னு கேட்கும்போது உண்மையாலுமே பேசினாரு. அப்போ இவங்களுக்கு டவுட் வந்துருச்சு. டவுட் வந்தோடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேருமே சேர்ந்து மறுபடியும் அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, பிரயத்தனத்தை மறுபடியும் எனக்கு என்ன பண்ணாங்க வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவங்களுடைய மனமும் அவங்க மனைவி சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது மறுபடியுமாய் இந்த அவங்க மனைவி கிட்ட என்ன வார்த்தையை ஆண்டவர் சொன்னாரோ அதை அப்படியே சொல்றாரு. அந்த மனிதன் நசரேய விரோதத்தை பெற்ற ஒரு மனிதனாக இருப்பான். அந்த மகன் அவனுடைய தலையில் இருக்கிற முடி சவரன் கத்தி படாமல் இருப்பான். சவரன் கத்தி என்னது, முடி வெட்டாங்கல்ல, பார்த்துருக்காங்கல்ல, அந்த கத்திரி வந்து அவன் தலையில படாமல் இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு மனிதனா இருப்பான். எப்பொழுது அது படுதோ அப்பொழுது அவன் முற்றிலுமாய் அவன் என்ன ஜெயம் வீழ்ச்சி அடைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அவன் தாயின் தாப்புட்டு அதே சோதனை வந்து சொல்லும் பொழுது இவங்க ஆச்சரியப்படுறாங்க, இது நடக்குமான்னு சொல்லிட்டு. கொஞ்ச நாள் ஆணிச்சு அவங்க அந்த அவருடைய மனைவி கர்ப்பம் தெரிவித்து குழந்தையும் பெற்றெடுக்கிறார்கள். தேவன் என்ன சொன்னாரோ அதே போல் அவருக்கு பேர் வைக்கிறாங்க. சிம்சோன் என்று ஒரு பேரை வைத்தார்கள். சிம்சோன் பராக்கிரமசாலி என்று ஒரு அர்த்தம் இருக்கு. அவன் பேர் மிகவும் உன்னதமாக இருந்தது. அவன் வளர்ந்து வருகிறான். வளர்ந்து வந்தோடனே ஆண்டவர் இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, என்னுடைய கருவில் உருவான ஒரு மனிதன் தான் இஸ்ரேல் கோத்திரத்தை என்ன பண்ணுவாங்க, பெலிஸ்தரோட கையில், பெலிஸ்தர் தான் என்ன பண்ணுறாங்க ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. அநேக துன்பங்களையும் வேதனையும் அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அந்த பெலிஸ்தர்களை கொல்லக்கூடிய ஒரு மனிதனாய் இவரே நம்ம வாலிப வயதாகிடுச்சு. வாலிப வயதாகி போகிறான்.
பெலிஸ்தருடைய தேசத்தை பார்ப்பதற்காக போராடுறது. போகும் பொழுது பெலிஸ்தர்கள் தான் அவங்க ஆட்சி பண்றாங்க. நிறைய பிரச்சனைகளை அவங்க சந்திக்கிறாங்க. சந்திக்கும் பொழுது அவங்களை மேற்கொள்வதற்காக தான் நம்ம சிம்சோன் நாங்கள் கடந்து போகும் பொழுது பெரிய ஒரு அற்புதத்தை நம்ம ஆண்டவர் இடத்துல காட்டுறாங்க. வழியில் அவர் போயிட்டு இருக்கும் பொழுது பெரிய சிங்கம் நமக்கு வருது. சிங்கம்னாவே எல்லாத்துக்கும் பயம் வரும். என்ன பண்ணுறான், அவனோட கையினாலே அந்த சங்கீதம் என்ன பண்ணுறான், பிடிச்சி ரெண்டாக பிரித்து போட்டு கொண்டுதான். கொண்டுட்டு பெலிஸ்தரோட தேசத்துக்கு போகிறாங்க. போய் அதை பார்க்கும் பொழுது அங்கே தான் அவன் என்ன பண்ணுறான் பாருங்க. ஆரம்பமே எப்படி இருக்குது, பெரிய ஒரு அற்புதத்தை செஞ்சுட்டு தான் அங்கே போகிறான். என்ன பண்ணாங்க, பெரிய சிங்கத்தை நம்ம கொண்டுட்டு போயிட்டான். போகிறான், போயிட்டு பெலிஸ்தரோட போகிறான், போய் பார்க்குறான். அங்கே போய் என்ன நடக்குது அப்படின்னாக்க, அங்கே ஒரு வீழ்ச்சி ஆரம்பிக்கிற காலம் அங்கே ஒரு அவன் கண்ணுக்கு இனிமையாக ஒரு அழகான பெண் என்ன பார்த்துட்டு என்ன பண்ணுறான், அங்கேயே கொஞ்ச நாள் இருக்கிறான். இருந்துட்டு வீட்டுக்கு வந்து தன் தகப்பனுடைய தாய்க்கு சொல்கிறான், நான் ஒரு பொண்ணை பார்த்தேன், அந்த பொண்ணை எனக்கு என்ன பண்ணேன் திருமணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னேன். அவங்க யார் என்னன்னு அவங்க அப்பா நம்புறாரு கேட்டோன்னா அவங்க பெலிஸ்தர். அப்போ இவங்க சொல்கிறாரு, பெலிஸ்தியர் தான் நமக்கு எதிரி, அவங்களோட நமக்கு சம்பந்தம் கலக்கக்கூடாது, அதாவது அவங்களோட நமக்கு எந்த ஒரு உறவும் ஒற்று உறவு வைத்துக் கொள்ளக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவன் அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னோம். நம்மளும் ஒரு சில நாட்களில் என்ன பண்ணுறோம், இல்லையா வாலிப வயசில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி சுற்றி யாராவது தெரிந்து கல்யாணம் போகும்போது நம்ம கண்ணுக்கு பார்த்து சம்பந்தம் முடியும். எங்கள் வீழ்ச்சி அங்கே தான். வாலிப பிள்ளைகள் அதனால் வாலிபன் தன் வாலிப பிரயாயத்தை எதனால் கரெக்ட் பண்ணிக்கணும்னா வசனத்தின் மூலியமாக தான் இருக்கும். ஆனால் இவன் ஆண்டவருக்குள்ளே வளர்க்கப்பட்ட ஒரு மனிதனாக இருந்ததுனால அவன் என்ன பண்ணுறான், பிடிச்சிருக்கிற கட்டி வைக்கணும்னு சொல்லி பேரண்ட்ஸில் வந்து சொல்கிறான். சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, சரி ஓகே என்ன பண்ணுறது சொல்லிட்டு போய் கேட்டு கல்யாணத்தையும் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 20-30 வாலிபர்களை அந்த இடத்துல கூட்டு வராங்க. கூட்டு வரும்போது அந்த வாலிபர்களுக்கு ஒரு விடுகதையாக சொல்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு விடுகதையாக சொல்லியிருப்பாங்க. அதாவது உணவு அளிப்பவர்களை குறித்து அவங்க சொல்லுவாங்க. உணவு அளிப்பவர்களை குறித்து சொல்லலாம். அவனோட வல்லமையும் அது அவங்க எல்லாத்தையும் இழந்து போகிறதை குறித்து அங்கே பேசிட்டு சொல்லியிருப்பான். அதனாலேயே நமக்கு ஒரு இனிமையும் கிடைச்சிருக்குன்னு சொல்லி ஒரு வார்த்தையை அப்படி சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துல சொன்னோன்னா இப்போ இதுக்கு ஒரு விடையை நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன், ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்து கொடுக்குறேன், அங்கிகளை நான் கொடுக்குறேன்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பான். பட்டைகளை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அதை வாசம் மாட்டேன். ஒரு விடுகதையை உங்களுக்கு சொல்லுகிறேன், அதை நீங்கள் விரும்புகிற நாளைக்குள்ளே கண்டுபிடித்து எனக்கு விடுவித்தால் நான் உங்களுக்கு 30 துப்பட்டிகளையும் 30 மாற்று வஸ்திரங்களையும் கொடுப்பேன். அதை எனக்கு விடுவிக்காதே போனால் நீங்கள் எனக்கு 30 துப்பட்டிகளையும் 30 மாற்று வஸ்திரங்களையும் கொடுக்க வேண்டும் என்றார். அதற்கு அவர்கள், விடுகதையை சொல்லு, நாங்கள் கேட்கட்டும் என்றார்கள். அப்பொழுது அவன், பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவான்களிடத்திலிருந்து மதுரமும் வந்தது என்றான். அந்த விடுகதை அவர்களால் 3 நாள் மட்டும் விடுவிக்கக்கூடாதே போயிற்று. சொல்றாரு பாருங்க, 14 சொல்லி, அப்பொழுது அவன் பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது என்றான். அந்த விடுகதை அவர்களால் 3 நாள் மட்டும் விடுவிக்க கூடாமல் போயிடுச்சு. வாலிபர்கள் என்ன பண்ணுறாங்க, 7 நாள் டைம் கொடுக்குறோம்பா, கொடுத்தேன் உங்களுக்கு இதெல்லாம் நான் தரேன்னு சொல்கிறான். விடுகதைக்கு விடுதலை கொடுத்துட்டீங்கன்னா பதிலை சொல்லிட்டீங்கன்னா நான் தரேன்னு சொன்னோம்னா இவங்களும் என்ன பண்ணுறாங்க, இப்போ பயங்கரமாக யோசிக்கிறாங்க, அவங்க கேட்குறாங்க. அந்த விடுதலைக்கு அந்த விடுகதைக்கு பதிலே சொல்ல முடியல. இதுக்கு உங்களுக்கு புரியுதா? இந்த விடுகதைக்கு உங்களுக்கு ஏதாவது அர்த்தம் தெரியுதா? அப்பொழுது அவன் பட்சிக்கிறவனிடத்தில் பட்சணமும் பலவானிடத்திற்கு மதுரமும் வந்தது என்றான். அந்த விடுகதை அவர்களால் 3 நாள் மட்டும் விடுவிக்கும். இது ஏதாவது உங்களுக்கு தெரியுதா? அந்த பட்சிக்கிறவனிடத்தில் பட்சமும் பலவான இடத்திலிருந்து மதுரமும் வந்தது. புரியுதா? பார்த்தீங்களா, அது விடுகதைக்கு அவங்க விடுகதைக்கு அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் இருக்கும். இவங்க என்ன பண்ணுறாங்க, போயிட்டு அவங்க மனைவி கிட்ட போய் கேட்குறாங்க. ஏன்னா இவன் வந்து அங்கே தான் சொல்லிடுவான்,
எந்த ஒரு விஷயமா இருந்தால் என்ன பண்ணுவாங்க, கணவன் வந்து மனைவிக்கிட்ட ஒரு விஷயங்களை பகிர்ந்து கொள்வார்கள். அப்போ அந்த விடுகதைக்கு விடையை வந்து மனைவிக்கிட்ட தான் என்ன பண்ணியிருப்பான், சொல்லியிருப்பான். அது வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு ஸ்திரியாக இருக்கிறதுனால இவங்க போய் கேட்குறாங்க, நீங்கள் எப்படியாவது எங்களுக்கு அவங்க போராடி கேட்கும்போது அந்த விடுகதைக்கு விடையை கேட்டு சொன்னால் தான் எங்களுக்கு அவங்க என்ன ட்ரெஸ்ஸு எல்லாம் கொடுப்பாரு, இல்லைன்னா நாம் அவங்களுக்கு என்ன கொடுக்க வேண்டிய வரும். அப்போ இவர் மூலியமாக நீ வந்து என்ன பண்ணுற, நம்முடைய அங்கீகளையெல்லாம் வச்சுக்கிறதுக்காக நீங்கள் பார்க்குறீங்களே சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாங்க சொல்கிறார். சொன்னோன்னே இவங்க சொல்கிற சரி ஓகே நான் அவனை கேட்டு சொல்கிறேன்னு வராரு. வீட்டில் வந்தோடனே மனைவி என்ன பண்ணுறாங்க, கணவன்கிட்ட கேட்குறாங்க, இதுக்கு அர்த்தம் சொல்லுங்க அப்படின்னா அவன் என்ன பண்ணுறான், யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனோட அர்த்தத்தை சொல்கிறான். அர்த்தம் என்னன்னா, வழியில் ஒரு சிங்கம் வந்துச்சு. அந்த சிங்கம் வந்து பயங்கர பலமுள்ளதாக இருந்துச்சு. சிங்கத்தை என்ன பண்ணிட்டேன், அடித்து போட்டு போயிட்டேன். திரும்பி நான் வீட்டுக்கு போகும்போது திரும்பி வரும்பொழுது அந்த சிங்கோட உடலில் தேனை என்ன பண்ணிருந்துச்சு, கூண்டு கட்டி வச்சிருந்துச்சு. அந்த தேனையை என்ன பண்ணிட்டேன், நான் எடுத்து சாப்பிட்டு விட்டேன். அதனால மதுரமும் என்னாச்சு எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி இந்த அர்த்தத்தை அங்கே சொல்லியிருப்பான். இந்த அர்த்தத்தை இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, அந்த வாலிபர் பிள்ளைங்கிட்ட சொல்லிட்டாங்க. சொன்னோன்னே இப்போ 7 நாள் ஆகுது வராது, வந்து கண்டுபிடிச்சிங்களான்னு கேட்குறாரு. ஏன்னா இவங்க 2 பேருக்கு மட்டும் தானே தெரியாது அர்த்தம், இவங்களுக்கு தெரியாதுல்ல. தெரியாதனால சிரிச்சுட்டே கேட்கலாம். கேட்டோன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, இவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு நீங்கள் தெரியுவேன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க ஆன்சர். சொல்லணும் பயங்கர கோபம். இது எனக்கு மட்டும் தானே இந்த விடுகதை தெரியும், இதோட ஆன்சர் எனக்கு மட்டும் தானே தெரியும், இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னாக்க, மனைவி கிட்ட மட்டும் தான் சொன்னேன். அவன் மேலே கோபம் அடைச்சி என்ன பண்ணுறான், உடனே நேராக வெளியே போகிறான். விடுகதைக்கு விடையை நீங்கள் சொல்லிட்டீங்க, எனக்கு ட்ரெஸ்ஸை கொடுன்னு கேட்குறாங்க. உடனே வெளியே போய் என்ன பண்ணுறான், ஒரு 30 பேர்த்த அடிச்சு வெளியே போய் அவங்களோட அங்கெல்லாம் நம்ம அடிச்சு காலி போட்டு அவங்க அங்கெல்லாம் பிடிச்சி கொண்டு இருந்தா அவங்க பிடிச்சிட்டு என்ன பண்ணுறான், அவங்க மாமனாரை வீட்டை விட்டு அவங்க ஒய்ஃபை விட்டுட்டு என்ன பண்ணுறான், அவங்க வீட்டுக்கு போயிடும். போய் கொஞ்ச நாள் கழிச்சு வரோம். அதுக்குள்ளேயே எங்கள் மாமனார் என்ன ஆயிடுச்சு, தோணிடுச்சு, அவ்வளோதான் என் பிள்ளையோட வாழ்க்கை போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாதாரண விஷயத்துக்காக என்ன பண்ணிட்டாங்க, கோச்சிக்கு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உடனே அந்த 30 வாலிபர்களை பார்க்குறான். அதை எவன் அழகா இருக்கிறானோ அவனை என்ன பண்ணிடலாம், என் பிள்ளைக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ணி வச்சுக்கலான்ட்டு அவங்ககிட்ட கேட்காமயே, கணவன் இருக்கும்போது அவங்ககிட்ட கேட்காம என்ன பண்ணுறாரு, ஒரு அழகான வாலிபர் இருந்துச்சு, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுறாரு. மறுபடியும் திரும்பி வரான், கோபம் தணிஞ்சு மறுபடியும் வீட்டுக்கு வரான். வந்தோடனே எங்கே போகிறேன்னு கேட்க, மாமனாரை பார்க்கணும், வாசலில் நிற்கிறாரு, கேட்குறாரு எங்கே போகிற அப்படின்னா, மனைவி பார்க்கணும். அவருக்கு ஒன்றுமே பேச முடியல. மனைவி நீ தான் கோச்சிட்டு போயிட்டீங்க மனைவி அப்படின்னா, இல்லை அவன் என்னோட அன்புக்குரியவள், நான் பார்க்கணும் ஒரு விஷயம் சொல்கிறான். இல்லை அவன் இல்லை, அவன் எங்கே வெளியே போயிட்டாலான்னு கேட்கலாம். கேட்டோன்னே இல்லை வேற ஒரு திருமணம் சொன்னால் எங்களுக்கு பயங்கர கோபம் இருந்துச்சு, என் ஒய்ஃபுக்கு நீங்கள் எப்படி கல்யாணம் பண்ணி வைப்பார் அப்படின்னு சொல்லி மாமனாருக்கும் அங்கே ஒரு பிரச்சனை வந்தோடனே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்கும் பொழுது சரி ஓகே அதை விட்டுருப்பா, அவளை விட்டுரு, அவளை விட அழகான அவளோட தங்கச்சி இருக்கிறான், அவளை ஒன்று நான் பண்ணுறேன் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோன்னே இன்னும் கோபம் அதிகமாகி எனக்கு அன்பானவள் என்னோட மனைவி விட்டுருவான், என்னோட நான் கல்யாணம் பண்ண முடியாது சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாங்க, உடனே மறுபடியும் கோபப்பட்டு போகிறான். உங்களை நான் உண்டு இல்லாமல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், பெலிஸ்தர்களை ஆக்சுவலாக பெலிஸ்தர்களுக்கும் இஸ்ரேலில் இருக்கும்போது பிரச்சனை எனக்கு நடக்குது. இவங்கள்ட்ட அடிமையாக இருந்தவங்க தான் இவங்க இஸ்ரேலுக்கு, உங்களை நான் உண்டு இல்லாமல் பண்ணுறேன்னு சொல்லி என்ன எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்து எல்லாத்தையும் அடிச்சு கிட்டத்தட்ட எல்லாத்தையும் ரொம்ப அடிச்சு எல்லாத்தையும் துன்புறுத்திட்டு, ஏன்னா தேவன் பயங்கரமான பலத்தை கொடுத்துருக்காரு. இவங்ககிட்ட யாருமே எதிர்த்து நிற்கவே முடியல, பயங்கரமான பலமானாங்க. அப்போ இதை பார்க்குறாங்க பெலிஸ்தர்கள், பார்க்குறாங்க இதை எப்படா அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்தாங்க. நேராக அவங்க ஊருக்கே போயிடலாம் சொல்லி நேராக இவங்க ஊருக்கு போனாங்க. சிம்சனோட ஊருக்கு வந்தோடனே அங்கே இருக்க மக்கள்லாம் பயந்துடுறாங்க, இங்கே அடித்து எல்லாத்தையும் அடித்து போட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்படி அநியாயம் பண்ணிட்டீங்க வாழ்க்கையை சொல்லிட்டு நேராக போய் ஒரு குகையில் போய் போனாங்க. உட்காந்துட்டு ஆலோசனை போயிட்டாங்க. கேட்டுட்டு அவங்க போய் ஜோம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இஸ்ரேலில் தாக்குவதற்காக பெலிஸ்தர்கள் என்ன பண்ணுறாங்க, நேராக கொத்தளம் போட்டு, அது கொத்தளம்னா அதாவது அங்கே வந்து டென்ட் போட்டுருவாங்க. இந்த ஊரை சுற்றி இஸ்ரேல் தேசத்தை சுற்றி அங்கே அவங்க ராணுவ படையெல்லாம் போட்டு அங்கே வந்து நிற்கிறாங்க. நிற்கும் பொழுது இவங்களுக்கு பயம் ஆயிடுச்சு, மறுபடியும் என்ன பண்ண போகிறாங்க, நம்மளை சித்திரவதைப்படுத்த போகிறாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்து
வந்து கேட்குறாங்க, எதுக்காக நீங்கள் இங்கே வந்து கேட்டோன்னே அந்த மாதிரி பண்ணிட்டு வந்துட்டான், அதனால அவனை என் கையில் பிடிச்சி கொடுங்க, உங்களையெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோம், விடுதலை பண்ணுறோம், உங்களையெல்லாம் நாங்கள் விடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது சிம்சன்கிட்ட போய் நாங்கள் பேசுகிறோம், ஊர் மக்கள் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் போய் பேசுகிறோம் சொல்லி ஒரு 30,000 பேர் இருப்பாங்க. போய் என்ன பண்ணுறாங்க, போயிட்டு அவங்க போய் பேசுகிறாங்க. பேசணுன்னா அவன் முடியாதுன்றான். ஏன்னா என் மனைவி என்ன பண்ணிட்டாங்க, இன்னொருத்தர் திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க, உங்களுக்கு எல்லாமே தெரியுங்க, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எனக்காக நீங்கள் எப்படி பேசுகிறீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க பதிலுக்கு, இல்லை நாங்கள் என்ன பண்ணுறோம், நீ அங்கே அவங்க கையில் போனீங்கன்னா தான் எங்களையெல்லாம் என்ன பண்ணுறாங்க உயிரோடு விடுவாங்க, இல்லைன்னா நம்ம முழு சந்ததியும் அழிச்சிடுவாங்க அப்படின்னு சொன்னோன்னா யோசிக்கலாம். ஏன் ஒருத்தனால உங்கள் உயிரெல்லாம் போயிடக்கூடாது, அதனால என்ன பண்ணுறாங்க, சரி நானே போகிறேன், என்னை என்ன பண்ணுங்க, ஏன்னா இவனுக்கு மட்டும்தான் அந்த ராஜ தந்திரம் தெரியும், எனக்கு கயிறுனால என்ன பண்ணுங்க சுற்றி கட்டிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, என்ன பண்ண கயிறுலாம் கட்டி கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க பெலிஸ்தர் கையில் கொடுத்துட்றாங்க. கொடுத்தோன்னா இவனுக்கு ஒரே சிரிப்பு, அவங்க போவாங்க. அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, இவனை பார்த்தோன்னே கொண்டாட்டம். ஒரு வெளி என்ன பண்ணாங்க, ஒரு பெலிஸ்தரை வந்து பெலிஸ்தர்கள் வந்து நம்ம இஸ்ரேல் பிடிச்சிட்டோம், பலசாலியனான்னு ஒரு வீரனை பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையால் கொண்டு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷத்தோடு அவங்க கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போகும்பொழுது அவன் என்ன பண்ணுறான், தேவனை நோக்கி ஒரு விண்ணப்பம் செஞ்சுட்டு, என் ஒய்ஃபையும் என் ஃபேமிலியும் நீங்கள் கொண்டுட்டீங்கல்ல, நான் அவங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு ஒரு முறுக்குன்னு அவன் கையில் உடம்புல கட்டி இந்த கயிறு எல்லாம் அந்த விழுந்தோன்னா என்ன பண்ணுறான், உடனே அந்த ஒரு கழுதையோட பச்சை எலும்பு என்ன கிடக்கு எடுத்து மொத்த பேரையும் அடிக்கும். 1000 பேர்த்த என்ன பண்ணுறான் அங்கேயே அடிச்சு கொண்டுட்டு என்ன பண்ணான், மறுபடியும் ஓடி போயிடான், மறுபடியும் காட்டு போய் பாருங்க தேவனுடைய பீடத்தை பார்க்குறாங்க. அவங்க பார்த்துட்டு பயந்துடுறாங்க, இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறாங்க பலசலையாக இருக்காங்க. திரும்பியே கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது திரும்பி இவன் வாழ்க்கையில் தெளிலாங்கிற ஒரு பொண்ணு, அவன் வந்து ஒரு மோசமான ஒரு பொண்ணு, அவன் கண் முன்னாடி என்ன வந்து இவனுக்கு தென்படுறதுனால அவன் என்ன பண்ணுறாங்க, இவன் விருத்த சேதனை பண்ணணும்னு ஆண்டவருக்கு உண்மையாக ஜெபிக்கிறவன், வல்லமை உள்ளவன், பராக்கிரமசாலி, இப்பேற்பட்ட ஒரு மனுஷன் வாழ்க்கையில் மறுபடியும் ஒரு பொண்ணு நாங்கள் கொடுக்க வந்து அதான் தெளிலான்னு சொல்லி ஒரு பொண்ணு அவங்க வீட்டுக்கு என்ன பண்ணுறான், போகிறான் இதை வந்து கண்காணிச்சு இவன் வந்து எங்கே போகிறான் வரான்னு பார்க்க, இரவு நேரத்தில் அங்கே போகிறான், திரும்பி இரவு நேரத்தில் அவன் என்ன பண்ணுறான், திரும்பி அவன் இருக்கிற இடத்துக்கு வந்தான். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படியா அந்த நாட்டு அரசன் போய் தெளிவாக பேசுகிறான், இவனை எப்படியாவது என்ன பண்ணுறான் முடிச்சு கொடுத்து, இவனோட பலம் எங்கே இருக்குது, இவனை வந்து யாராலையுமே மேற்கொள்ள முடியல, இவனை என்ன பண்ணிடலாம், இவனை முற்றிலுமாக அழிக்கணுன்றதுக்காக அவன் இருதயத்தில் சொல்லிட்டு, நீ வந்து இப்படி பண்ணினா உனக்கு நான் என்ன பண்ணுறேன், வெள்ளி காசுகளை கொடுக்கும், ஏன்னா நீ வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிற, ஆனால் உங்கள்கிட்ட என்ன இல்லை, பணம் இல்லை, உங்கள்கிட்ட வந்து சொத்து எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுனால வேறு ஆசன் போய் பேசி அதாவது ஆசனோட மகன் ஆசன் போய் பேசும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, என்னால் அப்படி முடியாது, அவருக்கு வந்து நான் எதுவுமே வந்து கேட்க முடியாது அப்படின்னோடனே அதோட அப்படியே வெள்ளி காசுகளை கொஞ்சம் 30 தரேன், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தரேன்னு சொல்லிட்டு கடைசியில் 1000 தரேன் அப்படிங்கிறான். 1000 வெள்ளி காசுகள் நான் அப்படி தரேன்னு சொன்னோன்னே அவன் என்ன பண்ணுறான், சரி ஓகே நான் கேட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறா. அது 10வது 1200 கூட எடுத்து சொல்கிறாங்க. நல்லா கவனிச்சு, இதில் பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் எனக்கு இருக்குது. வெள்ளி காசுனால ஒருத்தர் என்ன பண்ணாங்க, காட்டி கொடுத்தாங்க. யாரு? அந்த சந்திருக்காங்க. இப்போ பாருங்க, பணத்தை வைத்து ஒரு மனிதனை என்ன பண்ண வீழ்ச்சி அடை செய்வதற்காக, இந்த வெள்ளி காசுக்காக ஒரு பராக்கிரமசாலியை, தேவனுக்கு உகந்த ஒரு மனிதனை, தேவனே கொடுத்த ஒரு மனுஷனை ஒரு பெண்ணுனால என்ன ஆகுதாங்க, ஒரு சம்பவம் நடக்குது. 1200 வெள்ளி காசுக்கு நான் அவனோட ரகசியம் நான் சொல்லி கேட்குறாங்க. அவருடைய வீட்டுக்கு வரான், ஒரு வெளியில் இருக்கிறாங்க, பார்க்குறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே அவங்கள்ட்ட வந்து அந்த அம்மா நயவஞ்சகமாக பேசி கேட்குறாங்க, உங்களோட பலம் எதில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவன் என்ன சொல்கிறான், என் பலம் வந்து உடலில் தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பச்சை கயிறுனால என்ன சுற்றிலே என்னோட சரீரத்தை கட்டி போட்டுருப்பாரு, என் பலத்தை நீ பார்ப்ப அப்படின்னு சொல்லி
சொன்னோன்னே ஒரு 3 முறை ஒரு காரியங்களாம் அவங்க சொல்கிறாங்க. சொன்னோன்னே இந்த அம்மாவும் நம்பிட்டு என்ன பண்ணுது, இவனை என்ன பண்ணுது, நைட்டு தூங்கும்பொழுது கட்டி போட்டுட்டு என்ன சொல்லுது, பெலிஸ்தர்கள் உன்னை மேற்கொள்வதற்காக வராங்க அப்படின்னு சொன்னோன்னே இவன் உடனே எந்திரிச்சு ஒரு உடம்பு ஒரு முழுக்க அவங்க கட்டி எப்படி முறுக்கி கட்டி போட்டிருந்தாங்களோ, அந்த மலை முறையில் பார்த்துக்கோங்க, கட்டி போட்டிருந்தாங்களோ அதெல்லாம் மறுபடியும் அந்து விழுந்தோடனே இவளுக்கு டவுட் வந்துருச்சு. அப்படி எனக்கு போய் தானே சொல்லியிருக்கேன், நான் எவ்வளோ நம்பினேன், எனக்கு போய் சொல்கிறேன் அப்படின்னோடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு மறுநாள் என்ன பண்ணுறேன், மறுபடியும் ஒரு கதையை சொல்லி என்னன்னா, நீ அந்த கயிறு கட்டின நல்ல கயிறான 2 கயிறு வாங்கிட்டு வந்து கட்டு, மறுபடியும் கட்டுன்னு சொல்லி மறுபடியும் கட்டி தூக்கிட்டு திரும்பி அந்த அம்மா நான் சொல்லுவேன், பெலிஸ்தர்கள் ஒன்று மேற்கொள்ள இருக்கிறாங்க, ஒரு பிடிக்க போகிறான்னு சொன்னோன்னா மறுபடியும் அந்த கயிறே என்ன ஆச்சு, வந்துருச்சு. நம்மளுக்கு கோபம், ஒரு பக்கம் கோபம், ஒரு பக்கம் பணம் போயிருக்குன்னு சொல்ல வருவாங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, நீ மறுபடியும் என்னை ஏமாற்றிட்ட, அவங்க மேலே எவ்வளோ அனுபவிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அதான் நிறையா விஷயங்கள்லாம் சொல்லி என்ன பண்ணுவாங்க, ராஜா பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி என்ன பண்ணுறாங்க. பண்ணோன்னே சரி நான் எவ்வளோ உண்மையாக இருக்கிறேன், அதனால் நீ எவ்வளோ அனுபவிச்சிருக்கேன் அப்படின்லாம் பேசணுன்னே இவன் கடைசியில் 3வது முறையாக என்ன பண்ணுறான், உண்மையை சொல்கிறான். இவங்க பேரண்ட்ஸுக்கு மட்டும்தான் தெரியும், பேரண்ட்ஸுக்கு கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் இவனை எங்கே கை வச்சா இவனோட பலன் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறாங்க, அவன் உண்மை உள்ளவர்கள் சொல்லி நம்பி அவன் என்ன பண்ணான், தன்னுடைய பலம் எதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான் சொல்லிடுவான். தன்னுடைய பலம் எதில் இருக்குது சொன்னால் அவன் முடியல தான் என்னுடைய பலம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணான் சொல்லிடுவான். சொன்னோடனே இந்த மாதமாக வருமா, உடனே என்ன பண்ணுவான் போய் சொல்லியிருப்பான் ராஜா பிளேஸ்கிட்ட சொல்லியிருக்கான். பிளேஸ்கிட்ட போய் சொல்லலை, அவன் என்ன பண்ணிடுச்சுன்னா அவன் நைட்டு நல்லா தூங்க வச்சுச்சு, அவன் தலைமுடி இறந்துச்சு, மொத்தம் முடியலுமாயி மொட்டை அடித்தோடனே மறுபடியும் என்ன பண்ணுது அங்கே சொல்லுது, பெலிஸ்தர்கள் உன்னை மேற்கொள்ள வந்து விட்டாங்க, உன்னை பிடிக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே இவன் அதே வீரத்தோடு அதே பலத்தோடு எந்திரிக்கிறான். ஏன்னா இவனுக்கு தெரியும், நான் பராக்கிரம சொல்லி என்னை எவனாலும் மேற்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி இவனுக்கு தெரியும். ஏன்னா அவன் கூட ஆண்டவர் இருக்கிறார்கள் அவனுக்கு நல்லா தெரியும். அந்த சமயத்தில் ஆண்டவர் தேவத்துக்கு சொல்லியிருக்காங்க, அவனுடைய தலை மொழியை சவரங்கள் கத்தி வச்சு அதை என்ன பண்ணுறாரு, எடுத்துடக்கூடாது, எடுத்துட்டு அவன் பலம் முற்றிலுமா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிற இஸ்ரேல் மக்களை காப்பாற்றக்கூடிய ஒரே ஒரு மனுஷன் இவன் தான் அப்படி சொல்லியிருக்கிறாரு. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். இங்கே அவன் பேரண்ட்ஸ் அவனுக்கு சொல்லி தான் வளர்த்துருக்குறாங்க. ஆனால் இவன் என்ன ஆயிடுச்சு, ஒரு ஸ்திரீ நிமித்தமாக அவன் பலம் முற்றிலுமாய் என்ன ஆச்சு இடத்துல அவன் ஆண்டவர் அவனை விட்டு விலகிட்டாரு. அந்த பலம் முற்றிலுமாய் குறைந்து போனது. இவன் எதிர்த்து நின்று அவன் பலத்தில் அடிக்க போகிறான், அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது. உடனே என்ன பண்ணுறாங்க, அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டு கேவலப்படுத்துகிறாங்க. கேவலப்படுத்தி அவனை வீரனா இல்லை நீ மேற்கொள்ள வருவியா சொல்லி பயங்கர துன்புறுத்தி அவனை என்ன மாவரைக்கிறதுக்கு விட்றாங்க. மாவரைக்கிறதுக்கு அந்த நாட்டில் மாவரைக்கிறதுலாம் அவங்க கல்லில் இது போட்டு அரைப்பாங்க. அந்த மாதிரி மாவரைக்கிறதுக்கு இவன் என்ன பண்ணுறான், அங்கே அவங்களுக்கு ஒரு விஷயம் அங்கே புரியாமல் போயிடுச்சு. என்னன்னா மொட்டை அடித்தா மறுபடியும் முடியலாகும் வளரும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாமல் போச்சு. யாருக்கு, பெலிஸ்தர்களுக்கு. ஆனால் இவனுக்கு அது தெரிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக மொட்டை அடிச்சுட்டா திரும்பி முடி வளர்ந்துச்சுன்னா மறுபடியும் இழந்து போனது மறுபடியும் இவனுக்கு என்ன ஆகும், கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது இவனுக்கு தெரியும், நல்லா தெரியும். சரி கொண்டு போய் போடுறாங்க. போட்டாங்க. போட்டு அவன் ரொம்ப ஆண்டவர் சமூகத்தில் போய் கதறாங்க, ஆண்டவரே இவர்களை அழிக்கிறது நானாக தான் இருக்கும், என் குடும்பம் போச்சு, எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க, என்னுடைய ஜனங்களுக்கு நான் தான் அனுப்ப முடியும், பெரிய நம்பிக்கை. அதனால் நீங்கள் ஒரே ஒரு முறை என்ன பண்ணுங்க, எனக்கு இழந்து போன அந்த அபிஷேகத்தை மறுபடியும் கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெயிலிருந்து கதறி அழுது ஆண்டவர் சமூகத்தில் கேட்கணும். நான் பாவம் செஞ்சுட்டேன், இந்த 2 நாள் நான் என்ன பண்ணிட்டேன், ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் தன்னை அர்ப்பணிக்கிறவனாய் ஆண்டவர் சமூகத்தில் தன்னை அர்ப்பணித்து மறுபடியும் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன், நான் செத்தாலும் என்ன ஜனங்களை காப்பாற்றி தான் சாவேன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து அந்த ஜெயிலில் அழுகிறாங்க. அப்போ ஒரு இஸ்ரவேலனை பிடித்து அவங்க என்ன பண்ணுறாங்க,
கொண்டு வந்து ஜெயிலில் அடைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் என்ன பண்ணாங்க, பயங்கரமாக ஒரு இது பண்ணி இவனுக்காகவே அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, ஒரு திருவிழாவை கொண்டாடுறாங்க. கொண்டாடும் பொழுது ஜனங்கள்லாம் பார்த்து இவனை என்ன பண்ணுவாங்க, ரொம்ப இகழ்கிறாங்க, இவனை வந்து ரொம்ப துன்புறுத்துறாங்க, ரொம்ப வேளாண் வார்த்தைகளை சொல்லி இது எப்படா நீங்கள் பண்ண முடியும் சொல்லி அவனை ரொம்ப இதெல்லாம் சொல்கிறாங்க. சொல்லும் பொழுது இவன் ரொம்ப அமைதியாக இருக்கான். அவனை அடிக்கிறாங்க, அடித்து அந்த கண்களை என்ன பண்ணுறாங்க, கண்ணெல்லாம் பிடிக்கிறாங்க, 2 கண்ணையும் பிடிக்கிறாங்க. நம்மளாம் அடித்து அவன் சரீரம் எழுந்திருக்க முடியாத அளவுக்கு அவனை நம்ம அடித்து போடுறாங்க. அடித்து போட்டோம்னா அவன் என்ன கிடக்கிறான், கிடந்து எழுந்திரிச்சு ஆலோசனை ஒரே ஒரு முறை ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணுங்க, அதே வல்லமையும் அதே அபிஷேகத்தை கொடுங்க. ஏன்னா அந்த முடி வளர்ந்துருச்சு, முடி என்ன ஆயிடுச்சு, மறுபடியும் முடி வளர்ந்துருச்சு, அவனுக்கு கடன் மறுபடியும் என்ன ஆயிடுச்சு, மறுபடியும் அவன் சரியத்துக்கு வந்துச்சு. ஒரே ஒரு முறை கொடுங்க. அந்த ராஜா நான் சொல்கிறான், நீங்கள் எப்படி விட்டுறாதீங்க, என்னை என்ன பண்ணுங்க, நான் அந்த தூண் இருக்குல்ல, அந்த தூண்கிட்ட கொண்டு போய் என்னை சாட்சி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, அவனை பார்த்து 7 பேர் சொல்கிறாங்க, 7 தான் அவனை கிண்டல் பண்ணி சொல்கிறாங்க. சரி தூக்குங்க, அவனை தூக்கி கொண்டு போய் என்ன பண்ணுங்க, அந்த தூணில் கொண்டு போய் நிறுத்துங்க நான் சொல்லி என்ன பண்ணுறேன். சில இவன் என்ன எப்படி நினைச்சு இருக்காங்கன்னா, தூணுங்க பேலன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நினைப்பு. 2வது வந்து கர்த்தர் என்ன பண்ண போகிறாரு, இழந்து போன பணத்தை மறுபடியும் எனக்கு கொடுத்துட்டாருங்க ஒரு நம்பிக்கை அவனுக்கு இருக்கு. இவனுக்கு மொத்த பணத்தை கொள்ள போறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியும். அப்போ இவனுக்கு என்ன பண்ணுறானுங்க, நீ ஒரு தூண்லாம் சாய வேணாம்பா, நீ 2 தூணையும் நீ என்ன பண்ணு சாஞ்சிக்கு போன சொல்லி 2 தூணையும் என்ன கையை வச்சுக்க சொல்லி என்ன பண்ணா பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 2 சைடு 2 தூண் இருக்கு. அந்த தூணில் அதாவது மொத்த பேர் உள்ள வந்தான், பெலிஸ்தர்கள் அத்தனை பேருமே உள்ள வந்துட்டாங்க. இவன் சென்டரில் இருக்கிறான், 2 தூண் மத்தியில் அவனை மட்டும் நிற்க வச்சாங்க. நிற்க வச்சோடனே அவன் என்ன பண்ணுறான், தூணை பிடிச்சிட்டு சொல்லணும், நினைச்சிருங்க நான் தப்பு பண்ணிட்டேன், இனி அவ்வளோ தப்பு பண்ண இந்த மொத்த பேர்த்தையும் நான் என்ன பண்ணுறேன், என் கையில் விட்டு கொடுத்துருக்கேன். என் ஜனங்கள் பாதுகாப்பாக இருக்கணும்னு மொத்த பேர் அப்படின்னு சொல்லி அவசியம் சொல்லி என்ன பண்ணுறாங்க, அந்த வெள்ளத்தை மறுபடியும் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்டு அந்த பில்லர் இருக்குது, அந்த பில்லரில் தான் நிற்கிது அந்த பில்டிங்கு. அப்படியே அசைச்சி என்ன பண்ணுறாங்க, பில்டிங்கை உடைச்சி தூக்கி அப்படியே பில்டிங் அசைங்கி மொத்த பெலிஸ்தர்களுடைய கூட்டங்களும் பெலிஸ்தர் ராஜா மொத்த பேருமே அழிக்கிறாங்க, முடிச்சிருக்காங்க. அந்த பெரிய ஒரு வெற்றி எங்கே காண முடிச்சுக்காங்க, அந்த உயிரையும் கொடுத்து நம்முடைய மக்களுக்காக, இஸ்ரேல் தேசத்து மக்களுக்காக அந்த என்ன பண்ணிட்டாங்க, உயிரை கொடுத்து அவங்க மக்களை காப்பாற்றுறாங்க. இது உங்களுக்கு என்ன புரியுது, இந்த வாழ்க்கையில் வெற்றியில் ஒரு வாழ்க்கையை நம்ம எப்படி வாழ்ந்துருக்கோம், முன்னாடி நம்ம ஒரு வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்துருக்கோம், எதிர நம்ம வீழ்ந்து போயிருக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். வாலிபர்கள் நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம முன்னாடி நம்ம ஆண்டவரை ஆராதிப்பதிலையும் ஆண்டவரோட கூட இருக்கிற அந்த பயபக்தியையும் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம பயங்கரமாக இருக்கும். கர்த்தர் நம்மோடு கூட பயங்கரமான வல்லமையினால கிரியை செஞ்சுருப்பாங்க, அபிஷேகத்தினால் நம்ம நிரப்பிச்சிருப்பாங்க. கொஞ்ச நாள் நம்மளோட ஆவியில் உற்சாகமும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நலிவுற்ற ஒரு சூழ்நிலை பொழுது நம்ம எங்கேயோ விழுந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நம்ம சுட்டிக்காங்க. எங்கே விழுந்திருக்கிறோம்னு சொல்லி கர்த்தர் அன்னைக்கு என்ன சிம்சோனை வைத்து ஆடவர் நம்ம வாழ்க்கையில் பெரிய ஒரு காரியத்தை நாங்கள் சொல்லுவோம். சிம்சோன் இழந்து போனதை கர்த்தர் நமக்கு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நமக்கு நல்லா தெரியும், நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு வரங்களை கொடுத்துருப்பார், ஒவ்வொரு வார்த்தைகளை நம்ம கொடுத்துருப்பார். அந்த வாழ்க்கையில் நம்ம எங்கே விழுந்து போயிருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் என்ன பண்ணுங்க, சர்ச் பண்ணி பாருங்க. ஆண்டவரே நான் இழந்து போன அதே ரட்சிப்பையும் அதே மகிமையும் பிரசனத்தையும் ஆண்டவர் மறுபடியும் எனக்கு கொடுங்க ஆண்டவர் சொல்லுங்கள். கேட்கும் பொழுது ஆண்டவர் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் இழந்து போனதை மறுபடியும் கொடுப்பார். ஏன்னா அந்த வாழ்க்கையில் நடந்த சம்பவம் என்னன்னா, ஃபஸ்ட்டு மனைவி நிமித்தமாக என்ன பண்ணுவாங்க, 2வது இன்னொரு தொழிலாளர் நிமித்தமாக என்ன பண்ணுவாங்க. முக்கியமாக வாழ்க்கையில் 2 கண்ணு கூட காணப்படுது. 2 கண்ணும் இருக்கு,
2 கண்ணும் இருந்து நம்ம என்ன பண்ணுறோம்? குருடாய் நடந்துருக்கோம். அதுதான் ஆண்டவர் சொல்றார். உனக்கு ஒரு கண் இழவு உண்டாக்கினா அந்த கண்ணை நீ என்ன பண்ண? மறித்து போட்டுப்பா. வாழ்க்கையில நீ பாவத்தை நோக்கி நீ சென்றிருந்தீங்கன்னா நீ என்ன பண்ணு? முற்றிலுமாய் என்ன பண்ண? அழித்து. வாழ்க்கையில கர்த்தரை விட நீ வேற யார் மேலேயாவது நீ அதிகமாய் நம்பிக்கை வச்சிருந்தீங்கன்னா, தேவனை விட நீ வேற யார் மேலேயே நம்பிக்கை வச்சிருந்தீங்கன்னா அது வாழ்க்கையை முற்றிலுமாய் அழித்து தெளிவாக என்னோட பேசி நல்ல ஆண்டவர் பேசணும்னு தான் நான் சொல்றேன். அப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம வீழ்ச்சி அடைவதற்கு காரணம் என்ன சொல்லி கண்டுபிடிக்க, அவன் வீழ்ச்சி அடைவதற்கு ஒரு பெண் காரணமாக இருக்கிறார். அதே பெண் நிமித்தமாக நம்ம வாழ்க்கையில நம்ம அற்புதம் அடையாளத்தையும் செய்ய முடியும். கர்த்தர் அவங்கள வச்சு நம்ம என்ன பண்ணுவாங்க? நம்மளை மேலோக்கி நடத்த முடியும். ஆனால் நம்ம சூஸ் பண்ணுற இடம் தான் எதுன்னு நம்ம பார்க்கணும், நல்லா யோசிச்சு பார்க்கணும். வாழ்க்கையில் அவன் என்ன பண்ணான்? இழந்து போனது எங்கன்னா செபத்தில் அவன் என்ன செய்யும்? குறைவானமாய் காணப்படுறதுனால தான் வீழ்ச்சி அடையும். நம்ம வாழ்க்கையில் செபம் குறைவாக இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்? நிறைய வெற்றிகளை வாழ்க்கையில் பார்க்க முடியாது, நிறைய தோல்விகளை நம்ம என்ன பண்ணுறோம்? சந்திக்கிறோம். ஒரு சிங்கத்தின் வாயை 2 பிளக்கக்கூடிய அபிஷேகத்தை கர்த்தர் சிம்சன் கொடுத்திருப்பார்னா, நமக்கு கர்த்தர் அதை விட அதிகமான பலத்தையும் வைராக்கியத்தையும் நம்பிக்கை கர்த்தர் வாழ்க்கையில் கொடுத்திருப்பார். ஆமென். வாலிபம் தன் வாலிப பிரயாத்தை எதனால சுத்தம் பண்ணுவான், எதனால அவன் தெரிஞ்சுக்குவான், எதனால அவன் நடத்திக்குவான்னாக்க கர்த்தருடைய வசனத்தினாலையும் பரிசுத்த ஜீவியம் பண்றதுனால தான் வாலிபம் என்ன பண்ண முடியும்? இதில் தான் அவன் என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியும்னு சொல்லி கர்த்தர் தெளிவாக பேசியிருக்கார். ஆமென். அல்லேலூயா. உங்களோட ஒரு பேசியிருக்கான் ஆண்டவர். ஆமென். பேசுகிறார். அல்லேலூயா. நேற்று இரவு எனக்கு ஒரு 2 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் யாருமே நேரம் எப்படி கிடச்சிருக்கேன். சில நேற்று நான் நைட்டு படிச்சுட்டு இருந்தேன். அப்போஸ்தலர் படித்தேன், புலசியர் புத்தகம் படிச்சுட்டு இருக்கேன். அதிலிருந்து நம்பிக்கை, விசுவாசம் இந்த காரியங்களே தான் அதில் பார்த்துருக்கேன். அது படிச்சுட்டு வரும்போது சிம்சோன்ற ஒரு வார்த்தையை எனக்கு பார்த்துட்டு கேட்டுச்சு. சிம்சோன் யார்? சிம்சோனை பற்றி என்ன படிக்கிறது? ஞானி படிக்கும்போது 1 ஹவருக்குள்ள ஆண்டவர்களோட பேசுகிறாங்க. சிம்சோன் எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு 13ஆம் அதிகாரத்தில் சிம்சனுடைய பிறப்பு எழுதப்பட்டிருக்குது. அடுத்து 14ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் அவருடைய பலமும் அவருடைய பராக்கிரமும் அந்த 14ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியும். 16ஆம் அதிகாரம் அவருடைய வீழ்ச்சி எதில் விழுந்து போனான் அப்படிங்கிறத 16ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். அதே 16ஆம் அதிகாரத்தில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கல, அவரோட வெற்றியை ஆண்டவர் அவருடைய தீர்மானிச்சு. அது வெற்றியிலோ ஒரு மனிதன் வீழ்ச்சி அடைஞ்சு, ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, வீழ்ச்சி அடைஞ்ச உடனே நம்ம அவ்வளோதான் முடிச்சுட்டோம் நினச்சி என்ன பண்ணிடுறாங்க. ஒரு சிலர் நம்ம தங்களை மாய்த்து கொடுக்குறார்கள். ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க? அப்படியே தேவனை விட்டு பின்வாங்கி போயிடுறாங்க. ஆனால் இங்கே அப்படி நடக்கலை. அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னாக்க, மறுபடியுமாய் ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நம்பினாரு. சிம்சோன் மூலியமாய் உனக்கு மறுபடியும் ஒரு வாழ்க்கையை நான் கொடுக்குறேன்னு சொல்லி மறுபடியும் கர்த்தர் நம்பினாரு. அதே வல்லமை, இழந்து போன அதே வல்லமையும் அதே பராக்கிரமத்தையும் அதே அபிஷேகத்தையும் கர்த்தர் என்ன நமக்கு கொடுத்துருக்காங்க. வாழ்க்கையில் நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? 2 வாழ்க்கை. ஆண்டவரை நான் விரும்புகிறதா இல்லை வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை சொல்லி கேட்கலாமா? கேட்கலாமா?